தலை துண்டிக்கப்பட்டிருக்கிற நிலையில தன்னோட மகனை பார்த்த பார்வதி தேவியும் அழறாங்க. பின்பு கோபமும் ஆக்ரோஷமும் கொண்டு காளியா மாறி மொத்த பிரபஞ்சத்தையும் அழிக்க தொடங்குறாங்க. பார்வதி தேவியோட கோபத்தை பார்த்து பயந்த தேவர்கள் சிவன் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. காளி தேவியை சாந்தப்படுத்த நினைச்ச சிவனும் தேவர்களை அழைச்சி வடக்கு திசை நோக்கி போங்க, அப்படி போகும்போது வடக்கு பக்கமாக தலை வச்சு படுத்திருக்கிற எந்த குழந்தை முதல்ல உங்கள் கண்ணில் படுதோ அந்த குழந்தையோடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேவர்களும் வடக்கு பக்கமாக நோக்கி பயணம் மேற்கொள்கிறாங்க. அவங்க கண்ணில் ஒரு பிறந்த யானை குட்டி தென்படுது. அதோட தலையை வெட்டி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த யானை தலையை விநாயகரோட உடலோட பொருத்தி உயிர் கொடுக்குறாரு சிவபெருமான். தன்னுடைய பிள்ளைக்கு உயிர் கிடைத்ததுன்னு நினச்சி சந்தோஷப்பட்ட பார்வதி தேவியும் கோபம் தணிந்து சாந்த சொரூபினியாக மாறுறாங்க. அப்போ சிவபெருமான் பிள்ளையாருக்கு கணேசன்னு பெயர் சூட்டி தன்னோட பூதகணங்களுக்கு தலைவராக நியமிக்கிறாரு. கதை பிடிச்சிருந்தா லைக்